ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் வந்து தண்ணி கட்டுற வீடியோ வந்து நான் காமிக்கலான்னு ஆசைப்பட்டேன். ஸோ எங்கள் தோட்டத்தில் வந்து தண்ணி வந்து பைப்லேருந்து ஃபோர்ஸாக வரும். ஸோ இப்படி தான் வந்து நீளமான ஒரு பாத்தில் தண்ணி வந்து இந்த மாதிரி இந்த பாதையில் வந்து வரும். ஸோ நடக்கிறப்பே தண்ணி சத்தம் எப்படி கேட்குது பாருங்கள். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு கிணறு இருக்குது இந்த சைடு. ஸோ அந்த கிணத்துல இருந்து தண்ணி டேரெக்டாக இந்த மாதிரி இந்த ஓடையில் பாஞ்சு அப்படியே தென்னம்பிள்ளைக்கெலாம் வந்து பாயும். ஸோ இதுதான் அந்த பாதை. சும்மா ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து மாட்டு தீவன பயிர். வழியில் வர வழியிலலாம் வந்து மாட்டு தீவன பயிர் வச்சுருக்குறோம். வாழைக்காடு, இது மாட்டு தீவன பயிர். இதெல்லாம் வளர்ந்தவொடனே அறுத்துட்டு போயிடுவாங்க மாட்டுக்கு. அண்ட் என்னோடய கிணத்தை நான் காமிக்கிறேன். கொஞ்சம் பாதை ஒல்லியாக தான் இருக்குது, பயமாக இருக்குது, நடக்கிறதுக்கு வலிக்கிருமோண்டு. மீன் இதுதான் எங்களோட கிணறு. இதுலேருந்து தான் தண்ணி வந்து ஃபோர்ஸாக வரும் எங்களுக்கு. ஸோ இந்த கிணத்துல இருந்து தொட்டியில் ஏறி தொட்டியிலேருந்து இந்த கல் வழியாக வந்து அந்த பாதை அவ்வளோ தூரம் போகும். ஸோ இதுதான் எங்களோட கிணறு. ஸோ தண்ணி சவுண்டு கேட்குதா? இது நான் துணி துவைக்கிற கல். இங்கே தான் வந்து அடிக்கடி துணி துவைச்சிக்குவோம். ஸோ இந்தளவுக்கு ஃபோர்ஸாக வரும் தண்ணி. இங்கேருந்து வந்து இந்த வாழைக்காட்டெல்லாம் தாண்டி அந்த சைடு தென்னம்பிள்ளை காட்டுக்கு வந்து தண்ணி பாயும். இந்த சைடு வாழைக்காட்டில் இங்கேயும் வாழை தான். இங்கேயும் தென்னம்பிள்ளையும் வாழையும் சேர்ந்து வச்சுக்கிறோம்.